அக்கா சொல்லுது. அதாவது நீங்க எதுவும் பண்ண வேணாம் விஜயண்ணா. நீங்க கஷ்டப்படாதீங்க விஜயண்ணா. எந்த காசும் எங்களுக்கு வேணாம் விஜயண்ணா. நாங்க குடுத்துடுறோம் விஜயண்ணா. நாங்க வேலைக்கு போய் சம்பாதிக்கிறோம் விஜயண்ணா. நீங்க ஏன் கஷ்டப்படுறீங்க விஜயண்ணான்னு ஒரு ஒரு குடும்ப தலைவி சொல்றாங்க. அவங்க வந்து ஆல்ரெடி டிவிக்கேல இருக்கிறாங்க. அது தேவையில்ல. டிவிக்கேல இருந்து நம்ம குடும்ப தலைவி தானே. நீங்க கஷ்டப்படாதீங்க விஜயண்ணா. நாங்களே பார்த்துக்குறோம். எங்க தெருல ரோடு சரியில்ல. நீங்க கஷ்டப்படாதீங்க விஜயண்ணா. நாங்களே காசு கலெக்ட் பண்ணி ரோடு போட்டுக்கிறோம். எங்க ஏரியால பிரிட்ஜ் இல்ல. நீங்க கஷ்டப்படாதீங்க விஜயண்ணா. நாங்களே பிரிட்ஜ் கட்டிக்கிறோம். எங்க ஊர்ல மழை தண்ணி வந்துச்சுன்னா அந்த ஆத்து தண்ணி போறப்ப அதுக்கு வந்து அணை இல்லை. நீங்க கஷ்டப்படாதீங்க விஜயண்ணா. நாங்களே கட்டிக்கிறோம். விஜயண்ணா கஷ்டம் கொடுக்கக்கூடாதுப்பா. எப்படி இருக்காங்க பாரு மக்கள். அதாவது நாட்டோட கடன் அடைக்கிறதுக்கு காசு அனுப்புகிறாங்க. டேக்ஸ் கட்டுறதுலாம் அவங்களுக்கு தெரியல. திட்டம் எதுவும் வேணாம். நல்ல திட்டமே வேணாம். நீங்கள் கஷ்டப்படாதீங்க. அதாவது ஃப்ரீ எஜுகேஷன் வேணாம் விஜயண்ணா. நாங்களே வேலைக்கு போயிட்டு ஃபீஸ் கட்டிக்கிறோம் விஜயண்ணா. ஹாஸ்பிட்டல் ஃப்ரீ வேணாம் விஜயண்ணா. நீங்கள் கஷ்டப்படாதீங்க விஜயண்ணா. நாங்கள் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் பார்த்துக்குறோம். அது காசு நாங்கள் வேலைக்கு போய் சம்பாதிச்சிக்கிறோம். நாங்கள் உழைச்சிக்கிறோம். நீங்கள் கஷ்டப்படாமல் சந்தோஷமாக இருங்க. அப்புறம் எதுக்கு தான் நீங்கள் சிஎம்? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. அவர் சந்தோஷமாக இருக்கணும். அவர் மூஞ்சில் அவங்க சிரிப்பு பார்த்துன்னு இருக்கணும். அவர் சிரிக்கணும். இன்னைக்கு கூட அசம்பிளியில் ஒருன்னுக்கிறாரு. கஷ்டமாக இருக்குது. சரிங்க விஜயண்ணா, நாங்கள் பார்த்துக்குறோம் விஜயண்ணா. ஐயோ, எந்த ஊரில் இருக்கிறேன்னு தெரியலையே, எந்த நாட்டில் இருக்கிறேன்னு தெரியலையே. அதாவது நாட்டோட கடன் அடைக்கணும்னு காசு அனுப்புகிறானுங்க. திட்டம்லாம் இது வேணாம், நீங்கள் கஷ்டப்படாமல் இருக்குன்னு ஒரு சிஎம் சொல்கிறாங்க. ஆஹா, சிஎம் மக்களை பார்த்துக்கிட்டக்கா தானே கேட்டுக்கிறீங்க. எங்கள் ஊரில் புதுசு, நாங்கள் சிஎம் பார்த்துப்போம். நீங்கள் கஷ்டப்படாதீங்க ஐயா.